இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். காரணம் இன்னைக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறதே இல்லை. இன்னைக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறதே இல்லை. தேனுனா எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி கண்ணாடி மாதிரியான தேன்கள் தான் கிடைக்குது. காரணம் அது ப்ராசஸ் பண்ணது. தேனுக்கு மேலே மகரந்தம். இந்த மகரந்தம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மகரந்தத்தில் தான் அந்த சத்துக்களே அடங்கியிருக்கு. அப்போ இதை நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடும்போது அது ரெண்டுத்தையுமே கலந்துக்கும். இப்படி தேனை நீங்கள் பயன்படுத்தணும். இப்படிப்பட்ட சுத்தமான தேனை தான் நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து அதே தேனில் நம்ம தேன் இஞ்சி தேன் பூண்டுன்னு 2 விஷயத்த செய்கிறோம். நாட்டு இஞ்சியில் செஞ்சது, அதாவது நம்ம நிலத்தில் விளைஞ்ச கொல்லிமலை ரக இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும். இந்த நாட்டு இஞ்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொல்லிமலையில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்குது. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறதுலாம் வீரி ரகம். நீங்கள் இவ்வளோ பெரிய துண்டு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காரம் இருக்காது. ஆனால் இந்த நாட்டு இஞ்சி அவ்வளோ காரமாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக. இந்த தேனத்தி தான் நம்மக்கிட்ட அதிகமாக மூவ் ஆகிற ஒரு பொருள். தேன் இஞ்சி தேன் பூண்டு மழைக்காலங்களில் மட்டுமே அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் வெயில் காலங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக அது ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியது. இது சாதாரணமான விலையில தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கக்கூடிய தேன் எந்த விலைக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த சுத்திகரிக்கப்படாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.